எல்லாருக்கும் ஹாய் வணக்கம். ஒரு இன்ஜினை பொறுத்தளவுக்கு 3 டைப்பாக மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது இன்ஜின் ஆயில் தான் 3 டைப்பாக யூஸ் பண்ணுவாங்க, 3 டைப்பாக சர்வீஸும் பண்ணுவாங்க. அது எத்தனை தடக்க யூஸ் பண்ணலாம், அது என்னென்ன டைப், அந்த 3 டைப் அப்படிங்கிறத உடனே பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு கட்டிங் பிளேடு தேவை, அடுத்து 8ஆம் நம்பர் டீ ஸ்பேனர் ஒன்று, அடுத்து 17-18 ஒரு ரிங் ஸ்பேனர், அடுத்து ஒரு பழைய பெயிண்ட் ப்ரஷ்ஷு, அதுக்கப்புறம் ஒரு போனல், அதுக்கப்புறம் நம்மளோட இன்ஜின் ஆயில் ஒன்று, அதே மாதிரி பழைய கேன், இன்ஜின் ஆயில் கேன் ஒன்று, ஒரு கறி துணி, அதுக்கப்புறம் தான் மெயினான ஐட்டம் ஆயில் ஃபில்டர். இந்த ஆயில் ஃபில்டர் வந்து கம்பெனி ஐட்டமா இல்லை லோக்கலாக இல்லாட்டினா ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக, இதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வேலையை முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன். இப்போ வாங்க வேலையை ஆரம்பிச்சிடலாம். இப்போது வண்டியை ஒரு நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணி ஐடியல் ஆர்பிஎம்ல ரன் பண்ண விட்டுறலாம். ஓகே, வண்டி என்னாச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட வண்டி வந்து 1 மினிட்டுக்கு மேலேயே ரன்னிங் ஆயிடுச்சு. இப்போது நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. பழைய இன்ஜின் ஆயில் ட்ரைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட இன்ஜினில் கொஞ்சமாச்சும் சூடாக இருக்கணும் இன்ஜின் ஆயில், அப்போ தான் பியூராக ட்ரைன் ஆகும் இன்ஜின் ஆயில். நம்ம வண்டியில் 1 மினிட்டுக்கே சூடாயிடுச்சு. இப்போ இங்கே இருக்கக்கூடிய 17 ஸ்பேனர் எடுத்துக்கிட்டு 17ஆம் நம்பர், இது 18, இது 17, 17ஆம் நம்பர் எடுத்து இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த நட்டை நம்ம கழட்ட ஆரம்பிச்சிடலாம். இதுதான் நம்ம சொன்ன அந்த 17ஆம் நம்பர் போல்ட்டு. இந்த போல்ட்டுக்கு வந்து 17னா 17ஆம் நம்பர் தான் யூஸ் பண்ணணும். வேறு சைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா பல்லு வந்து கரெக்டாக இருக்காது, மரப்போயிடும். 17 மட்டும் இதுக்கு யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு மரப்போயிடுச்சுன்னா இதை வந்து கழட்டுறதும் கஷ்டம். கழட்டிட்டு பேசுகிறேன். ஓகே, இப்போ இந்த நட்டை வந்து நம்ம 17ஆம் நம்பர் வச்சு லூஸ் பண்ணிட்டோம். இப்போ நான் அதை அப்படியே கையில் கழட்டுறேன். இப்போ இப்படி நம்ம லைட்டாக கழட்டினோம்னாலே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஆயில் ட்ரைன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது அப்படியே சைடில் வச்சிடலாம். இப்போது உள்ளுக்குள்ளே வந்து ஒரு வடிகட்டியாட்ட ஒரு ஃபில்டர் இருக்கும். அந்த ஃபில்டர் தான் ரொம்ப முக்கியமான ஃபில்டர். நம்மளோட 2 ஆள்காட்டி விரலை வச்சு லைட்டாக ஷேக் பண்ணோம்னாலே அது கழண்டு வந்துடும். சில பக்கம்லாம் கட்டிங் பிளேட் வச்சு ஒர்க் ஷாப்பில் எடுப்பாங்க. நம்ம இப்படியே லைட்டாக ஷேக் பண்ணாலே வந்துடும். இப்போது பாருங்கள், இதுதான் அந்த ஃபில்டர். இந்த ஃபில்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்ஜினுக்கு வந்து பெரிய பெரிய டஸ்ட் போகாமல் தடுக்கிறது. இதையும் நம்ம சுத்தம் பண்ணி போடணும். இப்போ ஆயில் ட்ரைன் ஆகி முடிக்கட்டும். ஓகே, இப்போ நம்ம வந்து இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுறது 3 டைப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த 3 டைப் என்னென்ன டைப் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு டைப் வந்து ப்ரீமியம், செகண்ட் டைப் வந்து மிட் ரேஞ்ச், தேர்ட் டைப் வந்து லோ பட்ஜெட். இந்த 3க்கும் என்ன டிஃப்ரென்ஸ், எவ்வளோ வித்தியாசம் வருது, இது 3க்கும் என்னென்ன மெயினான இது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம வண்டிக்கு எப்படி சேஞ்ச் பண்ணுறோம், இது வந்து என்ன மாதிரி, லோ பட்ஜெட்டா, மீடியமா, இல்லை வந்துட்டு ப்ரீமியமா அப்படிங்கிறத நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வண்டியில் வந்து முக்கால்வாசி ஆயில் ட்ரைன் ஆகிடுச்சு. இப்போது நம்ம வண்டியை வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஷேக் பண்ணி மிச்சம் இருக்கிற ஆயிலையும் எடுத்துடலாம். பியூராக எடுக்கக்கூடாது, கொஞ்சம் ஒரு 25% எடுத்துக்கலாம். எதுக்காகனா அந்த மாதிரி யாருமே கம்பெனிலையுமே ரெக்கமெண்ட் பண்ணலாம். அந்த ஆயில் உள்ளுக்குள்ளே இருக்கணும், அதுதான் சேஃப்டி இன்ஜினுக்கு. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் ஆயில் சுத்தமாக உடஞ்சி முடிஞ்சிருச்சு. அது மாதிரி ஆயிலோட இன்ஜின் ஆயிலோட கலரை பார்த்திங்கனாலுமே தெரியும் எப்படி இருக்குதுன்னு, எவ்வளோ மோசமாக கருப்பாக இருக்குன்னு. இப்போ நம்ம இந்த பாட்டில் க்ளோஸ் பண்ணி அங்கிட்டு வச்சிடலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம அடுத்தபடியாக ஃபில்டரை சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபில்ட்ரு சுத்தம் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு ஃபில்ட்ருக்குள்ளே இருக்கிறத இப்படி இந்த மாதிரி உதறிட்டு ஒரு பழைய துணி எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சி தொடச்சிங்கன்னா உங்களுக்கு சைடு வந்து க்ரீஸ் கணக்காக அப்போம். இந்த ஃபில்டரை க்ளீன் பண்ணாமல் போட்டால் மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி ஃபஸ்ட்டு நல்லா அழுத்தி
ரொம்ப அழுத்தரக்கூடாது. அந்த சென்டரில் கம்பி வலை மாதிரி இருக்கிறத டச்சே பண்ணக்கூடாது. இப்படி சும்மா தான் தேய்க்கணும். அடுத்து வந்து இதில் வந்து அந்த சைடு நம்ம வச்சுருக்கிற பெயிண்ட் ப்ரஷ்ஷை வச்சும் அடுத்து க்ளீன் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு நல்லா தொடச்சி முடிச்சுக்கலாம். அடுத்து நம்ம பெயிண்ட் ப்ரஷ் எடுத்து சாஃப்டாக மேலே ரஃப் பண்ணோம்னாலே மிச்சம் இருக்கக்கூடிய அழுக்குமே அந்த கம்பி விளையாட்டு இருக்கிறதுலேருந்து வெளியே வந்துடும். நம்ம இந்த மாதிரி ரஃப் பண்ணும்போது ஹார்டாக பண்ணக்கூடாது, சாஃப்டாக பண்ணோம்னாலே போதும். இதே மாதிரி நாலா பக்கமும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரஃப் பண்ணிவிட்டு திரும்ப அதே மாதிரி துணியை வச்சு தொடச்சோம்னா உங்களுக்கு வந்து சுத்தமாக போயிடும். அதில் எந்த விதமான டஸ்ட்டும் இருக்காது, ஆனால் அது கருப்பாக தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து இன்ஜினில் வந்து இந்த சைடு வேலை முடிச்சுது. இப்போ நம்ம இன்ஜினை க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம வண்டியை வந்து திருப்பி நிப்பாட்டிக்கிட்டோம். அடுத்தபடியாக இந்த சைடு தான் வேலை, அந்த சைடு வேலை முடிஞ்சிச்சு. இந்த இடத்துல என்ன வேலை அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த இந்த சர்க்கிளில் முக்கோணமாட்ட இருக்கக்கூடிய இந்த 3 போல்ட் தான் ஆயில் ஃபில்ட்ரு. இதுதான் ஆயில் ஃபில்ட்ரு கேப்பு, இன்ஜின் கேப்பு. இது வந்து ஆயில் டாப்அப் பண்ணுற இடம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இது வந்து ஆயில் ஃபில்டர் கேப்பு. இந்த 3 போல்ட்டையும் கழட்டிட்டு ஆயில் ஃபில்டர் மாட்டையில் நான் பேசுகிறேன். ஓகே, நம்மளோட கேமரா வந்து வீடியோ எடுக்க ஆஃப் ஆயிடுச்சு. அதனால் வந்து இந்த இதை கழட்டினது சரியா ரெக்கார்ட் ஆகலை. இதுதான் வந்து பழைய ஆயில் ஃபில்டர். அப்புறமேல் உள்ள காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இதுதான் புது ஆயில் ஃபில்டர். நான் இந்த டப்பா ஓப்பன் பண்ணிட்டு ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். இந்த பிளேட், இப்போ ஆயில் ஃபில்டர் மாத்திரம்னா இந்த பிளேட்டையும் உள்ளுக்குள்ளேயும் சுத்தம் பண்ணிக்கலாம். இந்த பிளேட்டை சுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே ஒரு கேஸ் கட்டாட்டு ஒரு அதை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்படின்னு கை வச்சு எடுத்திங்கன்னா வரும். இதுதான் அந்த கேஸ் கட். இது வந்து கட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை தொடச்சி எடுத்துக்கலாம். நம்ம கேஸ்கெட்டை தொடச்சி எடுத்துட்டோம். அடுத்து நம்ம இதை கேப்பை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்போ உள்ள சுத்தமாயிடுச்சு. இப்போ நம்ம சுற்றி தொடச்சி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதை க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்தபடியாக நம்ம உள்ளே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உள்ளே இந்த மாதிரி ஒரு துணியை எடுத்து இப்படி விரலில் வச்சு இதில் இப்படி சுற்றிக்கோங்க. இப்படி நல்லா சுற்றிட்டு இதை இப்படி வச்சுட்டு நம்ம இதை துடைக்க ஆரம்பிச்சிடலாம். விரலை வெளியே எடுத்துக்கோங்க. பார்த்தாலே தெரியும் ஆயில் கொஞ்சம் கூட இல்லை. இந்த மாதிரி நல்லா சுத்தமாக தொடச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஆயில் ஃபில்டரில் வந்து எந்த டஸ்ட்டும் சீக்கிரமாக படியாது. ஓகே, இப்போ அதே உள்ளுக்குள்ளேயும் சுத்தம் பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம கேப்பையும் சுத்தம் பண்ணியாச்சு, கேஸ்கெட்டையும் சுத்தம் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம கழட்டின கேஸ்கெட்டையும் நம்மளோட ஆயில் ஃபில்டர் கேப்பையும் ரெண்டையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கேஸ்கெட்டை அந்த கேப்பில் கரெக்டாக உட்கார வைக்கணும். கரெக்டாக உட்காரலைன்னா அது கட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு தனியாக செலவாகும்.
இப்போ இந்த கேஸ்கெட் கரெக்டாக உட்காந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்தபடியாக நம்மளோட ஆயில் ஃபில்டர், இந்த ஆயில் ஃபில்டருக்கு வந்து எந்த காம்ப்ரமைஸும் பண்ணல. இது வந்து பஜாஜோட ஒரிஜினல் பஜாஜ் டிஸ்கவர் 125 மாடலோட ஆயில் ஃபில்டர். இந்த ஆயில் ஃபில்டரோட விலை வந்து நான் கடைசியில் சொல்கிறேன். இந்த இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது வேலையை ஆரம்பிச்சிடலாம். இப்போது இந்த மொதல் ஆயில் ஃபில்டர் வந்து பாக்ஸில் வந்துருந்துச்சு. இப்போ மொத்த சைடு பிளாஸ்டிக்கில் தான் வருது. இப்போது இந்த புது ஆயில் ஃபில்டருக்கும் பழைய ஆயில் ஃபில்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு அந்த புது ஆயில் ஃபில்டரை ஓப்பன் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ மொதல் வந்து வெறும் பாக்ஸில் மட்டும் வச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் இதோட வந்து இப்போ பிளாஸ்டிக் கவரோடு வருது. இப்போது நான் கையில் வச்சுருக்க இதுதான் புது ஆயில் ஃபில்டர். இப்போது நான் கீழே இருந்து எடுக்கிறேன். அது வந்து பழைய ஆயில் ஃபில்டர். உங்களுக்கே பார்த்தா தெரியும் இது எவ்வளோ கருப்பாக இருக்குது, அது எப்படி மஞ்சளாக இருக்குன்னு. இப்போ இது ரெண்டும் தான் டிஃப்ரென்ஸா அப்படின்னு கேட்டால் இன்னொரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதையும் நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இது வந்து நேராக இருக்கும் கோடு புது ஆயில் ஃபில்டரில். பழைய ஆயில் ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா அப்படியே நெளிஞ்ச மாதிரி இருக்கும். அது காரணம் என்னென்னா அந்த ஆயில் ஃபில்டர் போயிடுச்சுன்னா இந்த மாதிரி தான் நெளிஞ்சிரும். இது நெளிஞ்சு அதில் எமர்ஜென்சி எக்ஸிட்னு ஒன்று இருக்கும். அந்த ஸ்ப்ரிங் இது வந்து அந்த எக்ஸிட் உடஞ்சி அது வழியாக ஆயில் போக ஆரம்பிச்சிடும். அப்படி ஆகையில தான் உங்களுக்கு இந்த மாதிரி பெட் ஆகிறது காரணம். அதே மாதிரி பார்த்தோம்னா இதில் இன்னொரு டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த ஆயில் ஃபில்டரில். அது என்னங்கிறத இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இது பழைய ஆயில் ஃபில்டர். இப்போது நான் புது ஆயில் ஃபில்டரை காட்டுறேன் பாருங்கள். 2 தடவை வச்சு காட்டுறேன். பார்த்தீங்கனாலே தெரியும் ஊதும் போது பழைய ஆயில் ஃபில்ட்ரு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு, புது ஆயில் ஃபில்டர் எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சுன்னு. ஓகே, இப்போ நம்ம ஆயில் ஃபில்டரை மாட்ட ஆரம்பிச்சிடலாம். புது ஆயில் ஃபில்டர் இந்த மாதிரி எடுத்து இந்த இடத்துல வச்சு இப்படி தான் மாட்டணும். இப்படி உள்ளே போயிட்டு வர மாதிரி இந்த இடத்துல ஒரு வாட்டர் இருக்கும். அதில் போய் இது வச்சா அப்படியே கரெக்டாக போய் ஃபிக்ஸ் ஆகணும். இப்போ இந்த கேப்பை இப்படி நம்ம வச்சு பார்க்கணும். கரெக்டாக வச்சா மட்டும்தான் கேப் க்ளோஸ் ஆகும். நம்ம தப்பாக வச்சோம்னா கேப் 3 சைடுமே மரம் உட்காராது, ஒரு சைடு தான் உட்காரும். அந்த ஹோல்ஸ் பார்த்தோம்னா 3 சைடு ஈக்குவலாக வரணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்கள் ஃபஸ்ட் டைம் கழட்டும் போது ஏதாச்சும் ஒரு சின்னதாக ஒரு சாப்பி சாட்டை வச்சு அதை நேராக கோடு போட்டு மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கரெக்டாக வைக்கிற வரைக்கும் அந்த கேப் க்ளோஸ் ஆகாது. இப்போது நம்ம லைனாக ஒவ்வொரு ஸ்க்ரூவாக போட ஆரம்பிச்சிடலாம். ஒவ்வொரு ஸ்க்ரூவாக கொஞ்சம் கொஞ்சமாக டைட் வச்சு தான் ஃபுல் டைட் வைக்கணும். அதே மாதிரி எல்லா ஸ்க்ரூவையுமே மாட்டிட்டு 3 சைடும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் டைட் வைக்கணும். அதே மாதிரி ஒரு லிமிட்டுக்கு மேலே டைட் வைக்கக்கூடாது. லைட்டாக டைட் ஆகிட்டாலே அதை விட்டுறணும். இந்த சைடு வேலை முடிஞ்சிச்சுன்னு சொல்ல மாட்டேன், இந்த இது வேலை முடிஞ்சு. இப்போ நம்ம ஆயில் டாப்அப் பண்ணுற மூடியை கழட்டிட்டு நம்ம ஆயில் டாப்அப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு நம்ம அந்த பழைய புனலை எடுத்து ஒரு துணியில் தொடச்சிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம புனலை நல்லா தொடச்சி எடுத்துட்டோம். அடுத்தபடியாக நம்ம இந்த இன்ஜின் ஆயில் டாப்அப் பண்ணக்கூடிய இந்த நாசிலில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் போல்ட்டு தான் கழட்ட போகிறோம். இதை கழட்டுறதுக்கு வந்து நம்ம கட்டிங் பிளேட் தான் யூஸ் பண்ணுறோம். வேறு எந்த பொருளும் யூஸ் பண்ணாதீங்க. வேறு எது யூஸ் பண்ணாலுமே மரம் போயிடும். அதே மாதிரி அந்த மூடி உடையிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இந்த கட்டிங் பிளேடு வச்சு நம்ம யூஸ் பண்ணுறப்ப லைட்டாக திருப்பினோம்னாலே போதும், அது லூஸ் ஆகிக்கும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கையை வச்சு கழட்டினோம்னாலே கழட்டு வந்துடும். இது வந்து வேறு எந்த மெத்தடும் யூஸ் பண்ணாதீங்க. கட்டிங் பிளேடு வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தபடியாக நம்ம புனலை மேலே வச்சுக்கலாம். புனல் வைக்காமல் ஊற்றாதீங்க. புனல் வைக்காமல் ஊற்றுனீங்கன்னா பாதி கீழே வேஸ்ட்டாக தான் போகும். இன்ஜின் ஆயில் வந்து வேஸ்ட்டாக கீழே போச்சுன்னா அது சைலன்சரில் பட்டு நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது புகை வர ஆரம்பிச்சிடும் சுற்றி. இது என்ன ஆயில் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இதுதான் நம்ம வாங்கியிருக்கக்கூடிய இன்ஜின் ஆயில், ரைடர் எக்ஸ்
இந்த ஆயிலோட ரேட் என்ன, இது பிராண்டட் ஆயிலா இல்லாட்டினா லோ பட்ஜெட் ஆயிலா இல்லை கம்பெனி ஆயிலா அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் கடைசியில். இந்த ஆயிலோட ரேஞ்ச் என்னங்கிறது சொல்கிறேன். ஆனால் இது வந்து நல்ல குவாலிட்டி ஆயில் தான். இது வந்து மட்டமான ஆயிலும் கிடையாது, ரொம்ப நல்ல ஆயில்னு சொல்ல மாட்டேன். இது வந்து குவாலிட்டியான ஆயில் தான். இந்த ஆயில் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து எந்த இதுவும் ஆகாது. ஓகே, நம்ம இப்போ கேப்பை திறந்துட்டு நம்ம ஆயிலை ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஆயில் சீலில் வந்து நம்ம கேப்பில் கொடுத்துருப்பாங்க, அதை உடைக்காமல் கரெக்டாக ஒளிச்சு எடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஆயில் ஊற்றும் போது கீழே சிந்தாமல் இருக்கும். நீங்கள் உடச்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிசுறாக இருக்கிறது சிந்தும், பார்த்துக்கோங்க. இதுதான் ஆயில், நான் விரலில் தொட்டிருக்கிற இதுதான் கலரு. இப்போ நம்ம ஆயிலை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஆயில் ஊற்றும் போது எடுத்தோடனே ஸ்பீடாக கமுத்தாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடாக கமுத்துங்க. ரொம்ப ஸ்பீடாக கமுத்திட்டிங்கன்னா அந்த சைடு ஓவர் ஃப்ளோ ஆயிரும். அதே மாதிரி புனலில் இருக்கக்கூடிய எதுவுமே கீழே கொட்ட வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. இப்போது நம்ம ஆயிலை ஊற்ற ஆரம்பிச்சிட்டோம். ஆயிலை ஊற்றி முடிச்சுட்டு நான் பேசுகிறேன். ஓகே, நம்ம வந்து வீடியோ ஸ்டார்டிங்லேயே நம்ம சொல்லியிருப்போம் என்ன அந்த 3 டைப் ஆஃப் ஆயில்னு நம்ம வீடியோ சென்டரில் சொல்லியிருப்போம். இந்த 3 டைப் ஆயில் என்னென்ன மாதிரி எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ப்ரீமியம் வந்து புது பைக்குகளுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பஜாஜ்லேருந்து இப்போ புதுசாக ஒரு வண்டி எடுக்கிறோம்னா பஜாஜோட ஆயில் ஃபில்டர், பஜாஜோட ஆயில் பஜாஜே சர்வீஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லாமே அவங்க பிராண்டோடு பண்ணுறது தான் ப்ரீமியம். இப்போது செகண்ட் பார்த்தோம்னா மிட் ரேஞ்ச். இப்போ நம்ம பண்ண மாதிரி தான், நம்ம பண்ணது வந்து மிட் ரேஞ்ச் தான். இது மாதிரி இல்லாமல் வெறும் நம்ம கம்பெனியான பஜாஜ் கம்பெனியோட ஆயில் மட்டும் வாங்கி ஊற்றுறது, அதுவும் மிட் ரேஞ்ச் தான். இதனால வந்து இன்ஜினோட லைஃப் வந்து எந்த காரணத்தினாலையும் பாதிக்காது. இதனால இன்ஜின் லைஃப் அதிகமாகும். அடுத்தபடியாக பார்த்தோம்னா லோ பட்ஜெட்ங்கிற பேரில் இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வண்டி போயிடும். 100 ரூபாய்க்குள்ள ஆயில் கிடைக்கும். அதே மாதிரி சில பக்கம் பார்த்தோம்னா பழைய இன்ஜின் ஆயில், ட்ரைன் பண்ண இன்ஜின் ஆயில் எடுத்து வண்டிக்கு ஊற்றிலாம் ஓட்டுவாங்க. அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு செய்யாதீங்க. யாராச்சும் உங்கள் வண்டிக்கு செய்ய போனாலும் அதை செய்ய விடாதீங்க, இன்ஜின் சீஸாகி நின்றும். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம வாங்கியிருக்கக்கூடிய ஆயில் வந்து ரைடர் எக்ஸ் ஆயில். இந்த ஆயில் வந்து பிராண்டட் ஆயில் தான், அதனால் இந்த ஆயில் ரெக்கமெண்ட் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இன்ஜினுக்கு. நம்ம வந்து 10,000 கிலோமீட்டருக்கு சேஞ்ச் பண்ணுறோம், 5,000 கிலோமீட்டருக்கு ஒருத்தர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் ஓகேவாக இருக்கும் இன்ஜின். நன்றி, வணக்கம்.